பிரைஸ் தி லார்ட். ஆசிக்கான வழிகள். இன்று முதல் நான் உங்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆகாய் 2:19. ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். திருப்பாடல்கள் 115:12. இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு பிரியம். எண்ணிக்கை 24:1. என்று நம் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் என்று விவிலியத்தில் நாம் காண்கின்றோம். ஆசீர்வதிக்கும்படி அவர் மனதுருகுகிறவர். அவர் துவக்கத்தில் மனிதனை உண்டாக்கிய பொழுது அவனுக்கு எல்லா ஆளுகையையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். தொடக்க நூல் 1:27-28. சிலர் ஆசீர்வாதம் என்றால் நல்ல உணவு, நல்ல துணிமணி, பெரிய வீடு, பங்களாக்கள், கார், இவைகளே ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதத்தின் ஊற்று காரணராகிய ஆண்டவரை சுதந்தரித்துக் கொள்வதே மாபெரும் ஆசீர்வாதம். அப்பொழுது மீட்பின் சந்தோஷம், தெய்வீக சமாதானம், நித்திய ஜீவன், தூய ஆவியின் அபிஷேகம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையாளராக இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நேர்மையாளரின் மீது ஆசி பொழியும். நீதிமொழிகள் 10:6. நேர்மையாளர் பேரீச்சை மரம் என செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுரு மரம் என தழைத்து வளர்வர். திருப்பாடல்கள் 92:12. நேர்மையாளர் யார்? ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் உண்மையாய் நடக்கிறவனே நேர்மையாளர். எப்பொழுதும் நீதியையே விரும்புகின்றவன், நீதியின்படி நடக்கின்றவன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவன். நம்மை நேர்மையாளராக ஆக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவரது தூய இரத்தத்தினால் கழுவுகின்றவர் அவர். அவர் மூலமாகத்தான் நாம் நேர்மையாளராக மாற முடியும். நாம் எப்படி நேர்மையாளராக மாறுகிறோம்? முதலில் நம்பிக்கையின் மூலம். ரோமையர் 5:1. இரண்டாவதாக இயேசுவின் இரத்தத்தினாலே. ரோமையர் 5:9. மற்றும் செயல்களினால். யாக்கோபு 2:24. நேர்மையாளர் எப்படிப்பட்டவர்? பொய் பேச்சை வெறுக்கிறவன். நீதிமொழிகள் 13:5. அவன் நினைவு நியாயமானதாயிருக்கும். நீதிமொழிகள் 12:5. அவன் எண்ணி பார்த்து மறுமொழி பேசுவான், தீய சொற்களை பேச மாட்டான். நீதிமொழிகள் 15:28. ஆக விவிலியம் என்னென்ன குணாதிசயங்கள் உண்டு என்று சொல்கின்றதோ அவை அனைத்தையும் நம் வாழ்க்கையில் அனுபவப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உண்மையுள்ளவனாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவர். நீதிமொழிகள் 28:20. நமக்கு நன்மைகள் நடக்கவில்லை என்றால் நம்மிடம் உண்மை காணப்படவில்லை என்றுதான் அர்த்தம். தாமதமாக சென்றால் உடனே பஸ் லேட்டு என்று பொய் சொல்லுவதும், பேசவோ வேலை செய்யவோ பிடிக்கவில்லை என்றால் தலை வலிக்கிறது என்று சொல்வதும் பொய்தானே. நம்மில் அநேகர் பொய் சொல்கிறோம் என்று தெரியாமலே அறியாமலே பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சிறு விஷயம்தானே என்று நம்மை நாமே சமாதானமும் படுத்திக் கொள்ளுகின்றோம். அன்பானவர்களே, எவ்வாறு காய்ச்சல் வந்தால் தெர்மாமீட்டர் நமக்கு காய்ச்சலின் அளவை காட்டுகின்றதோ அதே போல சரிந்து வரும் நன்மைகள் நமது உண்மையற்ற நிலைமையை துல்லியமாக காட்டும் தெர்மாமீட்டராக எடுத்துக்கொள்ளலாம். நம் ஆண்டவர் எப்பொழுதும் நம் உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர். ஏனென்றால் நம்மை அழைத்த அவர் உண்மையுள்ள கடவுள். 1 கொரிந்தியர் 1:9. நமக்கு வாக்களித்தவர் உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23 என்று விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, சிறு விஷயங்களிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்படும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு நம்மை பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக வைப்பார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் இறைவா, நேர்மையாளராக வாழ்ந்து விண்ணக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவுமாறு அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் அன்பின் தேவனே, ஆமேன்.